ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். பூரிக்கு தேவையானது 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன். நான் இதுமாரி சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுமாரி 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கணும். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு முழு பூண்டு இதுமாரி எடுத்து பொடியாக எடுத்து வெட்டி வச்சுக்கணும். இஞ்சி ஒரு துண்டு இதுமாரி பொடியாக எடுத்து வெட்டி வச்சுக்கணும். அரைச்சது 1 டீஸ்பூன் அரைச்சது எடுத்து வச்சுக்கணுங்க. இதுமாரி 5 பச்சை மிளகாய் எடுத்து இதுமாரி நறுக்கி வச்சுக்கணும். 4 பெரிய வெங்காயம் இதுமாரி எடுத்து நறுக்கி வச்சுக்கணுங்க. இதுமாரி வெங்காயம் நிறைய போட்டால் பூரி மசாலா நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு 3 விசில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ மாவில் இந்த ரவை எடுத்து வச்சோம்ல, ரவையை கலந்துக்கணுங்க. கூட இந்த அளவுக்கு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போடுறேன். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் வேணால் வெள்ளை சர்க்கரை வேணால் போட்டுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பிசையணும். இதுமாரி எல்லாத்தையும் மாவை நல்லா கலந்துக்கணும். பிசைஞ்சு நல்லா பிசையணுங்க. நம்ம இப்போ ஊற்றணும்ல, எண்ணெய், உப்பு எல்லாம் போட்டோம்ல, நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்றா இதுமாரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்தமாரி டைட்டாக பிசைஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் எப்படி பேசுகிறேனோ அதுமாரி நல்லா பேசுவீங்க. நல்லா டைட்டாக பேசிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மாவை இதுமாரி டைட்டாக பிசைஞ்சிக்கின்னு கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. அப்படி இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவுள்ள போகலாம். பாத்திரம் காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதாங்க. இந்த அளவு போதும் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணுங்க. இப்போ வெட்டி வச்சோம்ல பூண்டை போட்டுக்கணும். இப்போ அது கூட இஞ்சியும் போட்டுக்கணுங்க. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. போட்டுட்டு கிண்டி விடணும். இப்போ பூண்டுலாம் நல்லா வெந்துடுது கொஞ்சம் லைட்டாக. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கணும் கூட. பொடியாக இந்தமாரி வெட்டி வச்சுக்கணும். வேகத்துக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ இதுமாரி நல்லா வதக்கணுங்க. கிண்டி விடணும். இப்போ இது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கணுங்க. போட்டு கிண்டி விடணும். இதில் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறோங்க. இந்த பச்சை மிளகாய் தான் காரம் இருக்குது. வேறு ஒன்றையும் போடல நம்ம. இப்போ வெங்காயம் பாதி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது.
இப்போ வந்து இது கூட வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கணுங்க. நம்ம ஏற்கனவே முழுசெல்லாம் போட்டுக்கிறோம், வெட்டி வச்சதெல்லாம். இதுவும் கொஞ்சம் அரைச்சிட்டு போட்டுக்கணும் நம்ம உட்காந்து. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பூரி மசாலா வந்து நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கணுங்க. போட்டு கிண்டி விடணும். நல்லா கிண்டணுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து 3 விசில் விட்டு குக்கர்லேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து கலந்துக்கணுங்க, அது கூட கலந்துக்கணும். வெங்காயம் பாதி வேக்காடு வந்துடுது. இப்போ வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கணுங்க. உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்பவும் இதாக வச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு இந்தமாரி போட்டு கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாங்க. இந்தமாரி நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா மசிக்கணும். உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்ற போகிறேன் நானுங்க. இப்போ இது கூட பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கணுங்க. உப்பு கரெக்டாக தான் என்னன்னு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணுங்க. இது கூட போட்டுட்டு கிண்டி விடணும். இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுக்குவோம். இப்போ நல்ல வாசனையாக இருக்கும். போட்டுட்டு கிண்டி விடணும் நல்லா. இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ போட்டாக்கா மாரி சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடுது. ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கிண்ணத்தில் போட போகிறேன், வாங்க பார்க்கலாம். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இதுமாரி ஊட்டி வச்சுக்கணுங்க மாவு. இப்போ இந்தமாரி மாவை ஊட்டிட்டு ஒரு கிண்ணம் வந்து இது மேலே வச்சு ஒரு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வெட்டிட்டு எடுத்துடணுங்க. இந்தமாரி வந்து ஒரு 4-5 உருட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. போயிட்டு வானலில் போட்டு பூரி சுடலாம் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இந்தமாரி உருட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றே போடுறதுக்கு. ஒன்று ஒன்றா உருட்டி போடணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு 4-5 உருட்டி எடுத்து வச்சிங்கனாக்கா எண்ணெய் காஞ்ச உடனே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்ச உடனே போட வேண்டியது தாங்க. பூரிக்கு வந்து நல்லா எண்ணெய் காயணும். இந்தமாரி வச்சு பார்க்கணும், நல்லா அனல் தெரித்தான்னு பார்க்கணும். அப்போ தான் போடணுங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து பூரி போட போகிறாங்க. இந்தமாரி உப்பி வரணுங்க. பூரி லைட்டாக திருப்பி விடணும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துக்குது பார்த்தீங்களா? சூப்பராக வந்துக்குது. அப்படியே இதுமாரி கொஞ்சம் சிவந்த உடனே எடுக்கணும். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ரொம்ப நாளையும். ஏன்னா வந்து நம்ம ரவை சேர்த்துக்கிறோம் இதில் கூட, அதனால் ரொம்ப நாளை இருப்பாங்க, உப்பின்னு இருக்குங்க. இப்போ வந்து எடுத்துட வேண்டாங்க.
லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றினா இதுமாரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ காட்டுறாங்க உங்களுக்கு. பூரி, ருசியான பூரி ரெடி ஆகிடுது. பூரி மசாலாவோட இப்போ வாங்க பார்க்கலாம். ருசியான பூரி மசாலா ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படிக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எடிசன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நான் அடிக்கடி போட முடியும் வீடியோ.